ஆட்சியில் பங்கு தருவது தொடர்பான வினாவுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் பாஜக யாரையும் ஏமாற்றும் கட்சி அல்ல, அதே நேரத்தில் ஏமாறுகிற கட்சியும் அல்ல என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது, அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு. நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்க யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம், நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயினார் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக. இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிருந்தீங்க. அது மிஸ்கோட் ஆயிடுச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக இருக்கிறேன். அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்பந்தம்? மாமா மச்சானா? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு, சிபிஐ என்கொயரி பண்றாங்க. காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்தில் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். பணிச்சுமை அதிகம். அதனால் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா காவல்துறையை பயன்படுத்திட்டு இருந்தா என்னென்ன பிரயோஜனம்? அது பண்ணாத வரைக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும்.